பேர்லயும் சொல்லி கொடுத்து உட்காந்துருப்பாங்க. நீங்க அதேங்கப்பா ராணாட்ட முருகு கம்பியெல்லாம் தொலைச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு போல. பரவாயில்ல பரவாயில்ல. அப்படியே எனக்கு எல்லாரும் வந்தாலும் என் குண்டாச்சட்டியை நெறியிருக்கலாம் முடியாது. புதிய அதை குடிச்சு செத்து போயிடாங்க. மைத்தடியார் பொண்டாட்டி நான் முருசனை வச்சு செய்வோமா? தொழிற்காய செய்ய போறேன். வேற செய்ய போறவா? அது கடவுள் கொடுத்தா செஞ்சுக்கிட்டே கிடக்கு. யாரு கை தங்கிருச்சுப்பா? அப்படியே கண்டுபிடி மூச்சு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படியெல்லாம் இன்னைக்கு விடிய அவரை வச்சுட்டப்ப செய்யணும். அப்பதான் நீ எனக்கு இன்னைக்கு அவரை வச்சு ஏன் செய்யணும்? நம்மள நாட்டாம பண்ணணும். அதனால கூட்டு குடும்பம் அதனால செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஏத்துனா அப்படியே ஜல்லு சொல்லுன்னு நீங்க ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆமாப்பா அந்த ரெண்டையும் பிடிச்சு மனதில் போதும் ஏத்துனா தப்பா நல்லா இருக்கு. இப்ப ஏத்துறதுல ஏத்து சொல்றேன்னு சொன்னா கிளம்பி எந்திரிக்காம தொப்பு போட்டு கிடக்கிறதா எந்திரிச்சு ஓடியாரும். அது இந்த ஊர்ல நாடகம் பாப்பா நாடகம் நடக்குது. தொப்பு போட்டு உடக்க வச்சு கொடுத்துருக்குறான். நேற்று பெட்டிக்கார் வந்திருந்தாரு பாங்களுக்கு. நான் ராக போடுங்கன்னா அவர் ஓடுவோம்.
ஏன்னு அந்த இடத்துக்கு போற ஆக்கிரதா சீசன் என்னைக்கு வந்துச்சு அதுல இருந்து ஆக்கியாம கிடக்குது. ஆமா வேண்டாம் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். காவலிய பார்க்கணும் அப்படி போது போது எதுல போடுது இருக்கலாம். அப்ப எல்லாம் இப்ப இன்னொரு பாட்டு இருக்குல்ல நாதாரி பயிர்களை என்ன அப்படி போட்டு உடைக்கிறீங்க? யாரு 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 அப்படியெல்லாம் எழுத்தாங்கன்னு என்னன்னு சொன்னாங்க. நல்ல பையன் நாங்க சொல்றோம், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு மட்டும் நல்ல பையன் நல்ல பையன் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இந்த பால்கோண்டுக்கார பையன் இருக்கேன்ல உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆள்கோண்டு முன்னாடி அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பங்காளியா? அந்த ஆசைப்பட்டு எல்லாம் பங்காளியாக்கே போட்டிருக்கியா? ஆசைப்பட்டு உங்களுக்கு மாமே வேணுமா? அப்படி சொல்றீங்களா? உங்களுக்கு சித்தப்பா, உங்களுக்கு தாய் மாமே, எனக்கு அண்ணன். அண்ணன்னா அன்னைக்கு முடிச்சு போயிடும். என்ன பூரா அப்படி முறையோட வந்திருக்கீங்களா? முறையோட வந்திருக்கீங்களா? மசூருக்கு வெட்டிக்காரு என்னோட வளர்த்துறாரு. நான் ஒன்னே சொன்னா ஏன் அப்படி இருக்கிற அத்தை சொல்றதா ஒரு நன்மை சொல்லணும் பொத்துக்கிறேன். இதை மறக்கவே இல்லை. அப்பா தெரியுது அப்படின்னு
சொல்லலாம் பண்ணாங்க ராஜராஜ மகாராஜு அது மட்டும் மேல மட்டும் வச்சு அது மட்டும் மேல மட்டும் வச்சு எது மேல வைங்க மட்டும் மேல மட்டும் வச்சு மொட்டு மேல மட்டும் வச்சு பட்டதில போன வயலே எட்டு ஒரு முத்தமரா கிட்ட வந்து ஒரு முத்தம் தானா ஏறிக்கு கோலி மேல புட்டு விட்ட முள்ளக்கோடி புட்டு விட்ட முள்ளக்கோடி புட்டு விட்ட முள்ளக்கோடி மச்சானத்த முள்ளக்கோடி வெக்கப்பட்டு அதெல்லாம் மூணு மாறி போயிடுச்சு நீங்க ஏப்பா இது பண்ணி விடுறீங்க மூணு மாறி போயிடலாம் அப்படி இருக்குதா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுத்தரி வச்சு ஓப்படுங்க எல்லாரும் ஓப்படுங்க சிவகாசி நதியே சிறுக்கு இன்ப கிளியே கிழிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல கிழிச்சிடுறேன் அப்புறம் மாமா ஆமா என் பொண்ணு என்னடா பூசு பையன் உட்கார்ந்து இருந்தாடா ஓவர்ல போடாத என்னடா வந்ததுன்னு யாவரம் பண்ணிட்டே இருக்கீங்க அதான் பாட்டு சூப்பர் பண்றா மொட்டு விட்ட முள்ளங்கோடி பத்து ஆனா நான் இந்த மாதிரி கேட்டதுடா மொட்டு வச்சேன் ஏய் பொண்ணு இது யாரு அது என்னது உங்க அத்தை 12 மணி ஆயிடுச்சா இதை வேலைடா பன்னெண்டு மணி ஆயிடுச்சா இதே வேலை என்ன ஆனா இன்னைக்கு சூப்பரா குட்டி வந்திருக்கா ஒண்ணு நல்லா சிக்கு 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 இருக்கு ஆமா இப்படிதான் சொல்றீங்க என் நோக்கம் என் நோக்கம் காலையில நீங்க குடிக்க போயிருக்கீங்க தெருவுல தான் தெரியுது ஏன் போற என்ன ஏன் சொல்ற கூட்டிட்டு போய் தெருவுல விட்டுருந்தீங்களா அப்புறம் என்ன சொல்ற யாராவது யாருது அப்புறம் என்ன மாப்பிள்ள சரிதானே போடா பேர் அறிவுறுத்தவன உடனே போய் நான் மருந்தேன்னு சொல்றேன் எனக்கு வெத்தமா இருக்கு மகளை கட்டி கொடுத்தது எனக்கு வெக்கமா இருக்குமா மாமியார கரெக்ட் பண்ணிட்டாரம்மா மத்தக்காடு விளையுமா அது இல்லம்மா மதுரை சங்கத்துல மாடிக்கிட்டு இருக்கு 50,000 ரூபாய் குறையுதான் அது செந்தில தலையில தான் விடிய போகுது அப்படியா அதுல பாரு பண்ணுவ நீ அதெல்லாம் எங்கேயுமே போவாதுடா அதெல்லாம் சேர்த்து வாங்கிறதா வச்சுக்கணுமே தவிர கோவப்படக்கூடாது தெரிஞ்சுக்க சரி பண்ணுமணி 12 மணி ஆயிடுச்சு நமக்கு இதே வேலை எதுல இடிக்கிறேன் எங்க அடிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது வந்தா இடிச்சோட வச்சுக்க இன்னைக்கு ஆனா நல்லா இடிச்சிருக்கா கறவ மாடா இல்ல எரும மாடா இல்ல பசு மாடா இல்ல சிந்து மாடான்னு தெரியல
இன்னைக்கு நம்ம ஆக்கிரக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பொண்ணு இன்னைக்கு ஒண்ணு அதுவா இல்ல நம்ம தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சாதாரண டான்ஸ் இல்லைன்னு வேற சொன்னாங்க. எனக்கு இந்த பிள்ளைய பார்த்தோட்டி அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீ குடிச்சுக்கிட்டு தொங்குடா. என்ன முகரைய பாரு. யார் மாதிரி எதுக்கு ரோட்ல போய் வாங்கணும், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கினேன். பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கினா டக்கு நக்கு நக்கு டக்கு நக்கு 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 போடுவாங்க. நக்கு 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 நக்குல டக்கு நக்கு யார் எனக்கு அப்படியா? அது தப்பா நினைக்காதப்பா. சரி, பேசுறீங்களா? இல்ல, பேசுறேன். பேசுறேன். பேசு. ஒரு பொம்பளை படம் ஆடிக்கிறீங்க, வருஷத்துக்கு வந்து குன்றி நடிக்கிறீங்க. நீ ஆம்பளை சிங்கம்னா ஆம்பளை வருத்தம்னா அடுத்த நெத்தி அடியாம பின்னாடி இருக்காம முன்னாடி இருக்கீங்களா? நீ என்ன ஆம்பளைனா பின்னாடி வந்து இருக்கிற, அப்ப பின்னாடி கேசா நீ நல்ல பொம்பளை பிள்ளையா இருக்கீங்கன்னா நீ நேரா காட்டிட்டீங்கன்னா நாங்க நேரா வந்து முன்னாடி என்ன மசூருக்கு இருக்கோம். பொசிஷனே பின்னாடி தான் காட்டின அப்புறம் பின்னாடி தான் அடிப்பாங்க. நான் ஆடிக்கிட்டு இருக்கும் போது நீ இழுத்து வச்சு பின்னாடி ஆடி அடிச்சுக்கணும், பின்னாடி அடிச்சுக்கணும். அதை மட்டும் கூட வருஷத்துக்கு குன்றிக்கு பின்னாடி போய் அடிச்சுட்டு சல்தா எவ்வளவு பேசக்கூடாது என்கிட்ட. இழுத்து வச்சு அடிச்சோன்னு வச்சுக்க ரொம்ப நாள் அடிக்க முடியாது. அதனால இழுக்காம தான் வச்சு அடிக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? கம்ப்யூட்டர் காலத்துல ஏட்டையா மாத்தி போட்டாங்க. அன்னைக்கு கண்ணன் கண்ணு பேசுறது ஒரு காலம், இன்னைக்கு காலம் காலு பேசுறது ஒரு காலம். இன்னைக்கு செல்ல வச்சுக்கிறது, செல்ல வச்சுக்கிட்டு வாக்கியா வாக்கியா வாக்கியான்னு நக்கியா எடுத்து விடுறாங்க அந்த செல்ல. அன்னைக்கு போட்டது நோக்கியான்னு செல்லு போட்டாங்க. ஆமா. இன்னைக்கு இதை நக்கியா அதுக்கு பேரு நக்கியான்னு மாத்திட்டாங்க. நக்கியா எடுத்து விடுறாங்க செல்ல. நான் டீசெண்டான போகணும். அப்புறம் நான் இந்த மாதிரி என் வாயில அசிங்கமே வராது. பேர் வச்சுக்கவே கொண்டு பொடுசுல எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பாக்குதுங்க. அதனால வந்தமா டீசெண்டா பேச மாட்டேன். நீ ஒரு பொம்பளை பொண்ணு ஒரு ஆம்பளை பைக்கு மரியாதை வந்தோடனே இடிச்சோடனே என்ன கேட்ட கூட இருக்கா சொன்ன இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்கா கீழே இருக்கா நடுவில் இருக்கா அத்தம் இருக்கா உலகம் இருக்கா ஒளிஞ்சிருக்கா படுத்திருக்கா படுக்கலையா எந்திரிக்கிறா எந்திரிக்கலையா தூங்குதா தூங்குதா இழுத்து வச்சு அடிக்கிறா அப்படிங்கிற நீ பொம்பளை மொழி அடிக்கிற அடியில ஆப்பாயில பொங்க வச்சுட்டு இழுத்து முடிச்சு சொல்றேன்னா எந்திரிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். நாய் கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டாங்க. பாப்பா பாப்பா ஒண்ணு தெரியாத பாப்பா அவன் 1 மணிக்கு இழுத்து புடிச்சுக்கிட்டு போட்டாலும் பேச்சு பேசாங்க பாரு. ஆமா ஆத்துல ஓட்டா தண்ணி ஆத்தாவுக்கு வாயில நீ புடிச்சுக்கிட்டு நாடகத்துக்கு எடுக்கிறேன். நான் சொல்றேன் ஐயருக்கடை துப்பு ஐயருக்கடை துப்பு என் ஐட்ட புடிச்சுட்டு கப்பு என்ன வசூலுக்கு வயசு முடிச்சது கொட்டாமட்டி கொடுத்து பயம் இல்லாம பேசுறாங்க. எது வேணாலும் பேசுறியா? எது வேணாலும் பேசுறேன். எதுக்கு முறை பேசுறேன்? அப்படியா? நான் இப்ப இருக்கும்பே, நான் மேடும்பே, நான் இரவும்பே, நான் சூரியம்பே. இப்ப நான் மேடுனா நீ பண்ணம்ப பச்சா நான் வாய முடியா வாய முடியா வாய முடியா பொம்பளை அப்படி அதப்பாக்க வாய் மூடு முதல்ல சிப்பை மூடு வாய் ஊடுதுல்ல. ஆமா குச்சி வேற வெளியே முடியும். நான் மேடுனா நீ பண்ணம்ப, நான் இருக்குன்னா இல்லம்ப, இரவுனா பகலும்ப, சூரியன்னா சந்திரம்ப. நான் பெரிய மண்டை, நீ பெரிய நான் பெரிய தண்ணிம்பே. ஆமா பேசுமா இங்க பேசுமா. நான் பெரிய கெளுத்தி, நீ பெரிய பேசு. நான் பேசிட்டா ஒரு ரசிகர் மட்டும் இருப்பாங்க, பொம்பளை பூரா ஓடி போய் தெரியுது இல்ல. எதோ பேசணுமோ அதைத்தான் பேசுறேன். ஆமா என்ன வேலை செய்வோம். கார் ஓட்டுவேன், நான் பஸ் ஓட்டுவேன், நான் லாரி ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன்,
நான் 10 பொம்பளைய ஓட்டுவேன். நானும் 4 கழுதையை ஓட்டுவேன். நான் 10 பொம்பளைய ஓட்டுவேன். நீ 10 பொம்பளையை ஓட்ட முடியும். நான் 4 கழுதையை ஓட்டுவேன். எனக்கு கழுதைக்கு தானே பெருசு. கழுதைக்கு எத்தனை காலு? ரோசம் கழுதைக்கு 4 கால். எனக்கு உனக்கு 3 கிலோ இருக்காதையா? பப்பனக்காரனை கூட்டிட்டு வானா கழுதைக்கு 4 கால். அந்த பையனை கட்டி பாருங்க முதல்ல. கழுதைக்கு எத்தனை கால்பா? 5 கால். அந்த பத்தியா ஊட ஒரு கால் இருக்கு. ஊட ஒரு கால் அப்பனுக்கு எப்பதான் கழுதைக்கு 5 காலா? கழுதைக்கு இருக்கிறது 4 காலு. உனக்கு யூஸ் ஆக போறது 1 காலு. அந்த சேர்க்க கூடாது. கழுதைக்கு ஆக மொத்தம் 5 காலு. நீ 10 பொம்பளை தானே ஓட்டுவ. 10 பொம்பளை மிழுக்க போட்டு பின்னாடி ஓட்டுறது பெருசாயா? இல்ல வேற வேற நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் பண்ணிக்க ஆகாத விஷயம். 4 கால் கழுதைக்கு கூட ஒரு மூத்த கால் இருக்குல்ல, அதுதான் சொல்லுது. சரி, ஒரு வாய்ப்பு வச்சிருக்கல. உங்க பேர் என்ன? எங்க பேரை கேக்குறீங்களா? எங்க பேருக்கா? ஊருக்கா? பேரு பேருக்கா? ஊருகா தொட்டு நச்சு பாத்து. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. தண்ணி அடிச்சா நச்சோம். சரி, இப்ப பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையனை மரியாதை பேசுறீங்க இல்ல? மரியாதை நான் பேச கிடையாது. நீ தான் பேசுன. சூடு இருக்கா சொன்னா பேசுறீங்க. சூடு இருக்கா சொன்னா நல்லா கேட்கிறாரு கேட்டி. எப்படிதான் அதை கேட்டு நீங்க எங்க வந்தா ஒரு வீடு திறந்து இருந்துச்சுன்னா வாங்க போற வீட்டுல யாரு இருக்குது? அம்மா அத்தா தங்கச்சி யாராச்சும் இருக்கிறீங்களா? வாங்க அப்படின்னு மரியாதை கொடுப்பா. வாங்கப்பா இருக்கப்பா கம்பெனியா இல்ல இதை குடிக்கிறீங்களா? இல்ல இதை குடிக்கிறீங்களான்னு கேட்டு. ஆனா நீங்க மரியாதை கொடுக்க கிடையாது. நீங்க குண்டிக்கு பின்னாடி இடிச்சதுனால உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. கை கொடுங்க. இல்ல கை கொடுங்க சொல்றேன். கை இது வரைக்கும் போட்டது இல்லையா? நான் சொல்றேன் உங்களை நான் சொல்றேன் தெரியுது. யார கேட்டேன்? யாரு பப்பனா வந்திருக்குது? என்னதானே கேட்டேன். அப்படி யாரு வந்திருக்குது? என்னதானே கேட்டேன். என்னதானே கேட்டேன். கேட்டுட்டு போ. எப்பா பொம்பளை பிள்ளை கேட்டா என்ன? நம்ம போத்திக்கிட்டு படுத்தா என்ன? படுத்துக்கிட்டு பாக்குறாங்க. நமக்கு வேலை முடிஞ்சா சரி. அறிவு அமைச்சு சொடைய சுட்டு திட்டு வந்து ரோசா வாழ வச்சு அத்தனை இல்ல. அதனால பொம்பளை பிள்ளை என்னன்னு கேட்டாலும் நம்ம மான மரியாதை. சரி, நான் பொம்பளை பிள்ளைகளை பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, நீ தான் வாய கிளப்புற. இரு, அங்க உட்கார்ந்துருக்கெல்லாம் காய்க்கணும். நான் இப்ப சொல்றேன். என்ன சொல்றீங்க? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என் வர்க்கத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் இருக்காங்க. சரி, பாத்தியா கண்ணாங்கி புடவையை கட்டிக்கிட்டு 1 ரூபா சைஸ் பொட்டு வச்சுக்கிட்டு. நான் சொல்றேன் கேளுமா, அங்கே இருந்து வந்தாங்கன்னா பாக்கவே கையெடுத்து கும்பிடுற மாதிரி மகமாய் மாதிரி இருப்பாங்க. உண்மையா பையா? அது அப்ப அந்த பொம்பளையாளு புடிச்சன காலை தொட்டு கும்பிட்டு இவ்வளவு பெரிய செம்புல பாலை கொடுத்து அப்படி போயிட்டு வாங்கன்னா போயிட்டு 10 ஏக்கரா இருந்தாலும் கட்டவரில் வச்சு நம்ம உழுது வந்துருவாங்க. அந்த காலம். இப்ப பொம்பளை பிள்ளை அப்படியா இருக்கிய? 2 உடை போடுறீங்க. அதுல முதல் உடை என்ன தெரியுமா? இந்த நைட்டின்னு ஒண்ணு போடுறீங்க. இந்த நைட்டி எது போடுறது? எப்ப போடுறது? நைட்டி வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது. எப்ப போடுறது? நைட்ல போடுறதுக்கு. நைட்ல போடுறதுக்கு வெள்ளக்கார கொண்டாடி சுதந்திரமா தூக்குறதுக்கு அவன் கண்டுபிடிச்சது நைட்டி. ஆனா இப்ப அப்படியா இருக்கிய? இந்த ஒரு நைட்டிய போட்டுக்கிறது 10 நாளா ஆனாலும் துவைக்கிறது இல்ல. புருஷன் ஆசையா பக்கத்துல போறான்னு அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் போடணும். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு உடை இருக்கு. சுடிதார்னு ஒரு உடை. அந்த சுடிதாருக்கு மேல் போடுகையில் அது பேர் என்ன? எங்க போட்டு காட்டு பாப்போம். எப்படி போடுவாங்க? சாலை எப்படி போடுவாங்க? சாலை வரலாம் எங்க தொங்குதுன்னு மறைக்க வேண்டியதை மறைக்கல. ஏன்னா இங்க நம்ம சாலை அப்படியா போடுறது? சாலை அப்படி போடக்கூடாது. 3 விதமா போடணும். நம்ம போடுறது சரியா இருந்தா பெண்கள் எல்லாம் கை தட்டணும். இந்த 12வது படிக்கிறது பத்தியில பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க எங்க பாரு இப்படி இதை மடிச்சு இதை இப்படி 2ஆ மடிச்சு எடுத்துக்குவா இப்படி போட்டு இப்படி வி வடிவத்துல போடணும். சரியா தப்பாயா? எனக்கு 1 கிடையாது, 1 தான் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி ஏன் தெரியுமா இப்படி போடணும்? ஏன் தெரியுமா இப்படி போடணும்? அப்ப சின்னதா இருக்கும். புள்ள சின்னதா இருக்கும். அதே மாதிரி இந்த காலேஜ் போயிடுச்சு வச்சுக்கவே அந்த பிள்ளைங்க எப்படி தெரியுமா போடணும்? இந்த 2 படிப்பை ஒத்த படிப்பாக்கி இப்படி எடுத்து இப்படி போட்டுறணும். ஏன்? அப்ப பெருசாயிரும். பிள்ளையா பிள்ளை பெருசாயிருமா? ஆமா. அதே மாதிரி கல்யாணம் ஆனோட இந்த கல்யாணம் ஆன பெண்கள் எப்படி தெரியுமா போடணும்? சாலு மொத்தமா விரிச்சிடணும். சாலை விரிச்சிங்க இப்படி போட்டோம். ஏன்? அப்ப தொங்கிடும். தாலி தாலி இதை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா நடந்து வரணும்? இந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படியா நடக்குது. சாலை எப்படி போடுறது? சாலை
கயிறு மாட்டுற மாதிரி இங்க போட்டுக்கிறது. இப்ப செருப்பு ஒண்ணு வந்திருக்கியா, குட்டி தூக்கி செருப்புன்னு, ஏன்னா ஐக்கியல்ஸ் ஒரு செருப்பு, அதை தூக்கி போட்டோட சும்மா இருக்க குட்டி இப்படி ஆயிரும். இத போட்டுக்கிட்டு இதுக்கு நடைய பார்க்கணும். செருப்பை வாங்கிட்டு அது குட்டியில கிளம்பி வந்த மாதிரி எங்க இவ்வளவு குறை சொல்லிருக்கேன். ஏன் ஆண்மக்களை பத்தி ஒரு குறை சொல்ல பார்ப்போம். ஒரே ஒரு குறை சொன்னா நீ வேலையில இருக்க மாட்டேன், ஓடி போயிருவேன். அதை வந்து ஒரு பெண் வர்க்கத்தை பத்தி நீ கேவலமா பேசுற. பெண் வர்க்கம்னா அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கேன், வெள்ளாக்காரன் கண்டுபிடிச்சா, அதனால நைட்டு போறதெல்லாம் கேவலம் நினைக்கிறியா? ஏயா அறிவு கட்ட முட்டை போல நான் சொல்றதுக்கு மட்டும் கேட்டு பேசு. இந்த காலத்துல ஆம்பளைக்கு உங்களுக்கு மரியாதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆம்பளை ரெண்டு கண்ணுனா ரெண்டு கண், பெண்கள்னா ரெண்டு கண்ணு சொல்லி வச்சிருக்கியா. பெண் வர்க்கத்தை கேவலப்படுத்தும் போது ஆண் வர்க்கத்தை கேவலப்படுத்துறேன். ஆனா உங்களெல்லாம் யாரையும் சொல்ல மாட்டேங்க. நல்ல புத்தி எடுத்துட்டு இப்ப சொல்றீங்க, அந்த காலத்துல இருந்த அவங்களுக்கு இந்த வண்டி இருந்துச்சு. நீ எப்ப போய் போறாத்த வேற ஒண்ணு கிடையாது, மீச இருந்துச்சு. இந்த காலத்துல இருக்கிற அவங்களுக்கு மீச இருக்கா? என்ன மசூர்ல மீச வச்சிருக்கேன், வண்டி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல நீல இருந்துச்சு இந்த நண்டியில என்னைய நெஞ்சு பாடி. ஆனா அந்த காலத்துல 16 வருஷத்துக்கு 16 பண்ணாடி கட்டி 16 மக்களை பெற்றிருக்கான். ஆனா இந்த காலத்துல உங்க நாகரிக நாசமா போக, உங்க நாகரிகத்துல இடிமுருக, உங்க நாகரிகத்துல ஈட்ட கையாச்சு ஓட்ட 10 பொண்டாட்டி கட்டினாலும் பிள்ளை பத்து கொடுக்க துப்பு இல்ல, மொத்த பிள்ளை பத்து கொடுக்க துப்பு இல்ல. 10 பொண்டாட்டி வச்சு பால் பண்ண நடத்துறீங்களா, உழைச்சிக்கிட்டு கிடக்குறீங்களா தெரியல. அதோட ஒண்ணு நாய்க்கு ஓகே வந்துருச்சு. என்ன சொல்றேன், என்ன டூப்ளிகேட் சரக்காங்க எது அந்த டூப்ளிகேட் சரக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு உங்க குடும்பம் என்ன பண்றீங்க? என்ன கோழிக்கடை வச்சிருக்கோங்க, கோழிக்கடை. கோழிக்கடை ஆமாங்க, அதனால கோழிக்கடையில மசூர் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு என்ன தெரியுமா? வாழைப்பழம். கால் போட தெரியுமா? வாழைப்பழம் கால் போட தெரியுமா? எந்த கால்? கால் போடுவோம். எந்த கால்? இப்ப கால் போடுற அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், அம்மா தைக்க எந்த பழம் ரெண்டு பேருக்கு போட்டிட்டு வந்துருச்சு. நாலு நறுக்குன்னு போடுவோமா?